இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். புதுவையில் இந்த மாதம் சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக குடிமைப்பொருள் மற்றும் விவகாரங்கள் துறை இயக்குநர் முகமது மன்சூர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் உள்ள அனைத்து மண்ணெண்ணெய் நியாய விலை கடைக்காரர்களும் ஜூன் மாதம் மட்டும் மண்ணெண்ணெய் பெறும் தகுதி வாய்ந்த சிவப்பு நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக 1 லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யுமாறும், இந்த கூடுதல் மண்ணெண்ணெய் இம்மாதம் முதல் மற்றும் 2ஆம் தவணை பர்மிட்டுடன் சேர்த்து வழங்கப்படுவதாகவும், எனவே இந்த மாதம் மற்றும் எரிவாயு இணைப்பு இல்லாதவர்கள் 6 லிட்டர் மண்ணெண்ணையும், எரிவாயு இணைப்பு உள்ளவர்கள் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இத்தகவலை ரேஷன் கடை தகவல் பலகையில் எழுதி வைக்குமாறும் குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை உப்பளம் ஒலாந்திரியா நிறுவன பொன்விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கலந்து கொண்டு அனாதை குழந்தைகளுடன் கலந்துரையாடல் நடத்தி மகிழ்ந்தார். புதுவை உப்பளம் நேதாஜி நகரில் பெல்ஜியம் நாட்டு சமூக சேவகி மதாம் மெஃப்லிக் நடத்தி வரும் சமூக தொண்டு நிறுவனமான ஒலாந்திரியா துவங்கி 50 ஆண்டு நிறைவடைந்து பொன்விழா கொண்டாடியது. இதனை முன்னிட்டு ஒலாந்திரியா சக்தி விஹாக் மையத்தில் நடந்த விழாவில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பங்கேற்று விழா மலரை வெளியிட்டு நினைவு கல்வெட்டை திறந்து வைத்து அங்கிருந்த அனாதை குழந்தைகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தினார். முன்னதாக நிறுவன தலைவர் மதாம் மெஃப்லிக் வரவேற்று பேசிய விழாவின் நிறைவில் நிர்வாக இயக்குநர் செந்தில்குமரன் நன்றி கூறினார். தொடர்ந்து அங்குள்ள சமையல் கூடங்களை அப்துல் கலாம் பார்வையிட்ட போது இல்லத்தில் தங்கியிருந்த முதியோர்கள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அவர்கள் தங்கியிருந்த இடத்தை பார்வையிட்ட கலாம் அவர்களிடம் பேசி மகிழ்ந்தார். பின்னர் அவர் பேசுகையில், ஒலாந்திரியா நிறுவனம் 50 ஆண்டுகளில் 1000 ஆண்டுகள் சேவையை செய்துள்ளதாகவும், நிறுவன தலைவியை பார்த்தால் ஔவையார் ஞாபகம் வருவதாகவும், குழந்தைகள் மற்றும் பெரியோரிடம் அன்பு காட்டி புன்னகை மாறாமல் பணி செய்து வரும் தலைவியிடத்தில் உள்ள மாணவர்கள் தனித்துவத்துடன் திகழ்ந்து என் வாழ்க்கையை திருக்குறள் நடத்துவது போன்று நீங்களும் திருக்குறளை பின்பற்றி அறிவு, கற்பனை சக்தி, மன தூய்மை உள்ள உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று பேசினார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் அது லட்சியமாக மாறி உழைத்து நீ அவசியம் வெற்றி அடைவாய். அதுதான் அதனுடைய கருத்து. மக்கள்லாம் தாய்மொழி கல்வியை விட ஆங்கில மொழி கல்வியை உயரா பேசுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் 36 1946 வரை நான் படித்தது தமிழ். மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு எல்லாம் தமிழ்ல தான் படித்தேன். தமிழ்ல படிச்சுட்டு அப்புறம் இன்டர்மீடியேட்ல போனே இங்கிலீஷ் வந்துடுச்சு. அப்போ நான் என்ன சொல்றேன், இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியம். தாய்மொழியில 10ஆம் கிளாஸ் வரையில படிக்க வேண்டும். தாய்மொழியில் 10ஆம் கிளாஸ் வரை எல்லா தாய்மொழியிலும் படிக்க வேண்டும். புதுவை அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட தீ விபத்தால் சேதமடைந்த பகுதிகளை அமைச்சர் தியாகராஜன் பார்வையிட்டு மணிமண்டபம் சுற்றுலா தலமாக்கப்படும் என்று கூறினார். புதுவை அரியாங்குப்பத்தில் உள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில்
தானே புயலால் சாய்ந்து போன மரங்கள் ஆங்காங்கே குவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென மரங்கள் தீப்பிடித்து எரிய துவங்கியது. தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து போராடி தீயை அணைத்தனர். இதுகுறித்து அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனை அறிந்து வனத்துறை அமைச்சர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு மீண்டும் மரங்களால் தீ விபத்து ஏற்படா வண்ணம் வனத்துறையினருக்கு மரத்தை அகற்ற உத்தரவிட்டார் மற்றும் மரக்கன்றுகள் நட நடவடிக்கை மேற்கொண்டார். தொடர்ந்து பராமரிப்பின்றி கிடந்த பாரதியார் மணிமண்டபம் சீரமைக்கப்படுவதை பார்வையிட்டார். பின்னர் பாரதியார் மணிமண்டபம் சுற்றுலா தலமாக்கப்படும் என்றும் மேலும் சுற்றுலா பயணிகள் கண்டு கேட்டு ரசிக்கும்படி தினமும் 1 மணி நேரம் பல்கலைக்கூட மாணவர்களால் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் மற்றும் அங்குள்ள பூங்காவில் மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கிய சிற்பம் மற்றும் ஓவியங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டு அதனால் கவரப்பட்ட சுற்றுலா பயணிகள் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்கும் அரிய வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்று தெரிவித்தார். புதுவையில் கல்வி கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நேரு வீதி மற்றும் மகாத்மா காந்தி வீதி சந்திப்பில் பல்கலைக்கழகம் கல்வி கட்டணத்தை உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் துவங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் இந்திய மாணவர் சங்கத்தினர் மாநில தலைவர் ஹரிஹரன் தலைமையில் மாநில செயலாளர் ஆனந்த், துணைத் தலைவர் ரஞ்சித்குமார், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாநில செயலாளர் சரவணன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகிகள் பலரும் கண்டன உரை நிகழ்த்திய ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை உழவர்கரை தொகுதியில் வாய்க்கால் மேம்படுத்தும் பணியினை பூமி பூஜையுடன் அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பசும்பொன் நகரில் உள்ள வடிகால் வாய்க்காலுக்கு கவர் ஸ்லாப் வடிகால் மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்காலை ஒட்டியுள்ள பகுதிக்கு மண்ணடிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் இருந்து 9 லட்சம் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையை வரும் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் விஜயேந்திர, ரகு, சுந்தரேச ஐயர், அப்பு உள்பட 17 பேர் ஆஜரானார்கள். ஜெயேந்திரர் உள்பட 7 பேர் ஆஜராகவில்லை. அதுபோன்று மனுதாரர் சார்பில் பத்மா, ஆனந்த சர்மா ஆகியோர் உடனிருந்தனர். விசாரணையில் போலீஸ் பாதுகாப்பு, வழக்கு மறு விசாரணை, அரசு தரப்பு வழக்கறிஞர் தேவதாஸ் மாற்ற வேண்டும் போன்ற மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்றது. அப்போது நீதிபதி ஏற்கனவே பாதுகாப்பு வழங்கப்பட்டு விட்டதாகவும் வழக்கை மறு விசாரணை செய்ய நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை, அதுபோன்று வழக்கறிஞரை மாற்றவும் அதிகாரம் இல்லை என்றும் வேண்டுமானால் உயர்நீதிமன்றத்தை அணுகி உத்தரவு பெற்று வரலாம் என்ற அவர் வழக்கு விசாரணையை 13ஆம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டார். மாண்புமிகு தலைமை நீதிபதி முன்பாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கரராமனுடைய கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்று 2 மனுக்களை தாக்கல் செய்த சங்கரராமனுடைய மனைவியும் அவருடைய வழக்கறிஞர்களும் இன்று மாண்பு நீதிபதிகள் அறிவுறுத்தின்படி இன்று வழக்கு மன்றத்திலே வந்து ஆஜராயிருந்தார்கள். இன்று அவருடைய வழக்கு, அந்த மனு மீதான வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அந்த மனுதாரருடைய வழக்கறிஞர் அந்த வாதங்கள், அந்த வாக்குமூலங்கள், சாட்சியில் வாக்குமூலங்களை படித்து பார்த்துவிட்டு விவாதம் செய்வதாக கேட்டார். அதுக்கு அந்த வாக்குமூலங்களை நீங்கள் மனு செய்து பெற்றுக்கொள்ளலாம், வழக்கை 13/6/2012 அன்று கடைசி வாய்ப்பாக கொடுத்து அன்று நிச்சயமாக விவாதம் செய்ய வேண்டும், அந்த மனுவை உடனடியாக துரித கதியில் முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளார். அதன்படி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த மனுவை 13/6 கடைசி வாய்ப்பாக ஒத்திவைத்துள்ளார்கள். அன்று அந்த மனு மீது விவாதம் நடந்து அதனுடைய தீர்ப்பு வழங்கப்படும். அதன் பின்புதான் அந்த கொலை வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெறும். இல்லை, அந்த மனு போடுறதுக்கு நீங்கள் வந்து அந்த வழக்கு இது நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து அந்த வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார்.
அதெல்லாம் இல்லை, அது அது இந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அதுக்கு மனு போடலை, அவங்க கேட்டாங்க. புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்கா ஆண்டு பெருவிழா சிறப்பு திருப்பலி மற்றும் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருள் திரு மரிய ஜோசப் அடிகள் தலைமையில் சிறப்பு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து மந்திரிக்கப்பட்ட கொடி ஆலயத்தில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பசிலிக்கா முன்னாள் அதிபரும் இந்நாள் அரியநகர் பங்கு தந்தையுமான அருள் திரு தாமஸ் அடிகளார் அவர்களால் கொடியேற்றப்பட்டு கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு ஆண்டு பெருவிழா துவங்கியது. விழாவில் கிறிஸ்துவ மக்கள் திரளாக பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் மற்றும் பங்கு தந்தை ஜோசப் அடிகள் தலைமையில் துணை பங்கு தந்தை குழந்தைராஜ், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அருட்சகோதரிகள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை வில்லியனூர் கூடப்பாக்கம் சாலையில் வசிக்கும் நரிக்குறவர்களிடம் பறவைகளை வேட்டையாடக்கூடாது என்று வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர். புதுவை வில்லியனூரை அடுத்துள்ள ஊசுட்டேரி பறவைகள் சரணாலயமாக விளங்குகிறது. அதில் பல்வேறு நாட்டைச் சேர்ந்த பல வகை பறவைகள் வந்து செல்கின்றன. அவற்றை அங்குள்ள நரிக்குறவர்கள் வேட்டையாடுவதால் அதனை தடுக்கும் நடவடிக்கையாக வனத்துறை அதிகாரி சிவகுமார் தலைமையில் ஊழியர்கள் கூடப்பாக்கம் சாலையில் வசித்து வரும் நரிக்குறவர்களை சந்தித்து பறவைகளை வேட்டையாடக்கூடாது என்றும், பாதுகாக்கப்பட்ட பறவைகளை வேட்டையாடுவது சட்டப்படி குற்றமாகும். மேலும் இந்த குற்ற செயலுக்கு 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 25,000 வரை அபராதமும் விதிக்கப்படலாம் என அறிவுறுத்திய அவர்கள் வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை வழங்கினர். மேலும் இதனையும் மீறி வேட்டையாடினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். பல்வேறு விதமான வனவிலங்குகள், பறவைகள் மைக்ரேட் ஆகி புதுச்சேரிக்கு வந்துட்டு இருக்குங்க இந்த சீசன்ல. இதை பயன்படுத்தி நிறைய பறவைகளை வேட்டையாடதான் எங்களுக்கு தகவல் வருது. இந்த கூடப்பாக்கம் வில்லியனூர் ரோட்டில் நிறைய பேர் பறவைகளை அடித்து விற்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் தடுக்கும் பட்சத்தில் இன்றைக்கி நாங்கள் இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் பட்சத்தில் இவங்களுக்கு நோட்டீஸ்லாம் கொடுத்து இது மாதிரி பறவைகள்லாம் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நான் எல்லாருக்கும் தெரிய இருக்குது என்னென்னா, வனத்துறை மூலம் பறவைகளை வேட்டையாடுதும் விலங்குகளை வேட்டையாடுதும் வனவிலங்கு சட்டம் 1972 கீழ் மிகப்பெரிய குற்றமாகும். மீறுவோர் மீது 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனும் 25,000 அபராதமும் விதிக்க நேரிடும். அதனால யாருமே பறவைகளையும் வனவிலங்குகளும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.